என்றைக்கும் மக்களோடு மக்களாக மக்களோடு பயணிப்பவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அந்த உரிமையோடு தான் உங்களை எல்லாம் சந்தித்து இந்த பொங்கல் வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன். அன்னை தமிழ் மண்ணில் இவர் அன்பு புதல்வன் எங்கள் அண்ணன் உதயநிதி வருகிறார். கழக கொடியேந்தி போர் முரசு கொண்ட அஞ்சா வீரன் கூட்டம் நடுவே வருகிறார் 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 அண்ணன் வருகிறார். உதயநிதி ஸ்டாலின் வருகிறார் வருகிறார் களத்தில் வருகிறார். இனி முழங்க இளம் தலைவர் வருகிறார். இளைஞர் படை குலுங்கிடவே வருகிறார். இனப்பகைவர் நடுங்கிடவே வருகிறார். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் 1000 ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு திராவிட பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாவட்ட கழக துணை செயலாளர் இ கருணாநிதி எம்எல்ஏ ஏற்பாட்டில் மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் தலைமையில் 5 கிலோ அரிசி, துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, சமையல் எண்ணெய், சர்க்கரை, புளி, மிளகு, சீரகம் போன்ற மளிகை பொருட்கள் கொண்ட தொகுப்பு, பேண்ட், ஷர்ட், சீருடை, ரொக்கப்பணம் அடங்கிய தொகுப்பை பொங்கல் பரிசாக கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கி சிறப்புரையாற்றினார். கட்சி சார்பாக, இயக்கத்தின் சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தியிருந்தாலும் அதே நேரத்தில் அரசின் சார்பாகவும் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு மகிழ்ச்சியான செய்திகளை, அறிவிப்புகளை தொடர்ந்து இந்த பொங்கலை முன்னிட்டு மக்களுக்கு அளித்துக் கொண்டே வருகின்றார். 2 நாள் முன்பு மாணவர்களுக்கு மீண்டும் லேப்டாப் வழங்குகின்ற திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்தார். அதற்கு 2 நாட்களுக்கு முன்பு பொங்கல் பரிசு தொகையாக தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் 3000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகையை முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு நாளும் குறிப்பா இந்த பொங்கலை முன்னிட்டு சிறப்பான திட்டங்களை நம்முடைய அரசு நிறைவேற்றி வருகிறது. நிகழ்ச்சியில் கழக தீர்மான குழு செயலாளர் மீ ஆ வைத்தியலிங்கம், மாநகர செயலாளர் எஸ்.ஆர். ராஜா, எம்எல்ஏ, தாம்பரம் மாநகராட்சி மேயர் கா. வசந்தகுமாரி, துணை மேயர் கோ. காமராஜ், மண்டல தலைவர்கள் இ. ஜோசப் அண்ணாதுரை, வே. கருணாநிதி, பகுதி செயலாளர் தா. ஜெயக்குமார், பொதுக்குழு உறுப்பினர் மு. ரஞ்சன், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கோல் டி. பிரகாஷ், துணை அமைப்பாளர் கோ. ஜானகிராமன், இளைஞரணி துணை செயலாளர் பிரபு கஜேந்திரன் ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் கீழும் யாரும் இல்லை, வேற்றுமை இங்கில்லை. பாதை ஒன்றே, பயணம் ஒன்றே, வெல்வோம் ஒன்றாக. வாழும் வாழ்வில் எவரையும் பின்தங்க விடுவதுமே இல்லை. லட்சியம் ஒன்றே, நிச்சயம் இன்றே, வெல்வோம் ஒன்றாக.